காணப்படுகிறார். தினந்தோறும் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் சில காரியங்களை இந்த வசனத்தை இதில் பல காரியங்களை நம்ம பார்த்துக்கணும். இன்னைக்கு 24வது வசனம், வேதனை உண்டாக்கும் வழியை நடத்தில் உண்டோ என்று பார்த்து நிச்சய வழியிலே என்னை நடக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. வேதனை உண்டாக்கும் வழியை நடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நிச்சய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கரத்திலே தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அப்படியே மேல உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களான 16வது வசனம், என் கருவை உடைய கண்கள் கண்டது. தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் கருவை உடைய கண்கள் கண்டது. நான் கருவில இருக்கும் பொழுதே தேவனுடைய கண்கள் என்னை கண்டதாம். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? தேவன் நம்மை கருவில் உருவாக்கும் முன்பே பேர் சொல்லி அமைத்திருக்கிறார். இருக்க அவன் தான் சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும்படி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேவனுடைய கண்களினாலே தேவனாலே முன்குறிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆகிய நாம் நம்மை குறித்து தாவீது சொல்கிற இந்த வார்த்தை. இப்போ தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். காரணம், நாம் நம்முடைய கருவிலே உருவாக்கும் முன்னே நாம் தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படி முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால தான் தெய்வ ஆலயத்தில் நாம் உட்கார்ந்து தேவனை ஆராய்ந்து முன்குறிக்கப்படாத அநேகர், தெரிந்து கொள்ளப்படாத அநேகர் என்றும் உலகத்திலே ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்ததற்குண்டான நோக்கம் உண்டு. நம்மை முன்குறித்ததற்குண்டான நோக்கம் உண்டு. அப்படிப்பட்ட தேவனுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. வசனம் சொல்ற 12வது விஷயம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல் வெளிச்சமாக இருக்கும். இருளும் வெளிச்சமும் சரி. அது 9வது வசனம் 8வது வசனத்திலிருந்து, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். காரணம், அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது, எந்த காரியத்தை செய்யவும் முடியாது. ஆகையினால்தான் கர்த்தர் சொல்கிறார், உமக்கு மறைவாக எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆதீனத்திலே, அல்லது என்னுடைய சிந்தையில, என்னுடைய செயல்களிலே, என்னுடைய வேலைகளிலே தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகையினால ஏன் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்றால், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். காரணம், நாம் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கருவில் உருவாகும் முன்னே தேவன் நம்மை அவருக்காக எடுத்திருக்கிறார், அவருக்காக முன்குறித்திருக்கிறார், அவருக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீ எங்க போனாலும் தேவன் உன் பின்னே வருவார். எங்க போய் படுத்தாலும் அங்கேயும் தேவனுடைய கரம் இருக்கும். பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். பூமியில எந்த மூலையில போய் கடையாந்திரங்களில் போய் படுக்கை போட்டாலும், சூறை செடிக்கு அடியில போய் படுத்து கிடந்தாலும் அங்கேயும் கர்த்தர் வருவார். எதுக்காக வருவார்? இதை கண்டிக்கிறதுக்கா இல்ல, நம்முடைய பசியை ஆற்றுவதற்காக அங்கேயும் வருவார். காரணம், கருவினுடைய உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அந்த ஒரு அன்புதான் கர்த்தர் நம்மிடத்தில் இன்றளவும் காண்பித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலதான் தாவீது சொல்றார் கடைசி வசனத்துல, வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று சோதித்து அறிந்து நிச்சய வழியிலே என்னை நடத்தும். தேவனால் முன்குறிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்துதான் தாவீது சொல்கிறார், எல்லாம் கேட்கணும். தேவனுடைய வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல இருக்குதா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இடத்துல இருக்குதா என்று சொல்லி தேவனிடத்துல மண்டி என்று பிரேயர் பண்ணி நல்லா ஜெபித்து அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக நாம முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். காரணம்,
அவர் நம்மை தாயின் கருவில உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதையும் மீறி நாம செய்வோம் என்றால் நீங்க எங்கே போனாலும் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவரை மறைச்சிருவோம், அவரை பாதுகாத்துருவோம், அவரை கண்களை மறைச்சிருவோம் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை. ஆக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே தேவனுடைய சமூகத்துல நான் அதிகமாய் அமர்ந்திருந்து, அதிகமாய் அவனோடு கூட இணைந்திருந்து, அதிகமாய் அவனோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையை கருத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தை நாம் சிறுபடுகிறது.